காலை எழுந்தவுடன் மலம் கழித்தல் அப்படின்றது ரொம்ப அடிப்படையான ஒரு ஹெல்த்தி ஹேபிட். ஆனால் இப்போ நிறைய குழந்தைங்க காலை நேரங்களில் மலம் போகிறதில்ல. சம்டைம்ஸ் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து போகிறாங்க, சில நேரம் வரும்பொழுது போகிறாங்க, அப்புறம் ஒன் அவுட் ஒரு நாள் போகிறாங்க. இதையெல்லாம் பெற்றோர் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா காலையில் மலம் போனால் தான் வயிறு ஃப்ரீயாக இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் குழந்தைங்க ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். அதே மாதிரி மலம்ன்றது ஒரு கழிவுப் பொருள். அதை உடம்பை விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வெளியேற்றுமோ அவ்வளோக்கு அளவு நல்லது. அதேமாதிரி மலம் இர்ரெகுலராக போகும்பொழுது ஸ்ட்ரெயினிங் இருக்கும். ஸோ ஆசன வாயிலில் புண்ணு அல்லது பைல்ஸ் மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் அப்பண்டிசைட்டிஸ் போன்ற நோய்கள் கூட மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக வரும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் பவல் எப்போ வருதோ அப்போ போகிறது, இல்லை மாலை நேரங்களில் கழிக்கிறது அப்படின்ற பழக்கத்தை நம்ம கேஷுவலாக எடுத்துக்க வேண்டாம். இதுக்கு என்னென்னலாம் காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் குழந்தைங்களுக்கு டைம் இல்லை, அவங்க லேட்டாக எழுந்திரிக்கிறது, அல்லது பஸ் வந்துடும் ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு அவசர அவசரமாக கிளம்புறது, இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் பெற்றோர் பவல் ட்ரைனிங். அதாவது காலையில் அவங்க மலம் கழித்துட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்றத ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறது இல்லை. இன்ஃபேக்ட் 1.5 வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த பவல் ட்ரைனிங் ஆரம்பித்து அதை ஒரு பழக்கமாக கொண்டு வரணும். மூன்றாவது முக்கியமான காரணம் டயட். டயட்டில் ஹை ஃபைபர் கண்டென்ட் இருந்தால்தான் பவல் ஹேபிட்ஸ் ரெகுலராக இருக்கும்.